ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ மாடி தோட்டத்தில் வந்து நான் கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன்னா புலாவுக்கு வேணும், அதனால் கொஞ்சம் பொரிச்சிட்ருக்கேன். நான் இப்போது ஃபுல்லாக மயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வெறும் குச்சி தான் இருக்கும். இப்படி புல் இருக்கிறங்காட்டிக்கு மயில் வந்து பார்க்கல போல இருக்குது. இப்போ வந்து குருமாவுக்கு வந்து மசாலா வந்து தாளிக்கணும், அதனால் என்னென்ன வேணும்னு எடுத்து வைக்கிறேன். கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, 3 கிராம்பு, பட்டை ஒரு துண்டு, கசகசா ஒரு ஸ்பூன், முந்திரி பருப்பு கொஞ்சம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து பூண்டு நான் கட் பண்ணி பூண்டு உரிச்சிக்கிறேன். மசாலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு தாளிச்சு விட்டுறலாம். இப்போ வந்து பூண்டு வரும், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் பாதி, அப்புறம் வந்து இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கலாம். நான் அதுலேயே வந்து தேங்காய் வந்து அதுலேயே வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ வந்து மசாலா வந்து அரைக்கிறக்கல. இது வந்து பட்டாணி குருமா, பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சிடலாம். இப்போ மசாலா தாளிக்கிறக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனு. நம்ம எடுத்து வச்ச ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு நான் சேர்க்க மாட்டேன், மிளகு சேர்த்திட்டு இருக்கோம் கொஞ்சோண்டு. இது கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இதை தேங்காய் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். அதாவது வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, சின்ன வெங்காயம் இல்லைங்காட்டி பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் நான். இதை வந்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தேங்காய் சேர்த்திக்கணும். இப்போ தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம், பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கடலெண்ணெய் வச்சுருக்கேன். கடலெண்ணெய் இப்போ வந்து வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், இது எல்லாம் விட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போ பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்திக்கிறோம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், பெரிய தக்காளி ஒரு தக்காளி. இப்போ நான் அரைச்ச மசாலாவை இதில் போட்டு சேர்த்திக்கலாம். இப்போ
இஞ்சி பூண்டு வந்து நம்ம இதிலே சேர்த்திட்டோம், அதனால் இஞ்சி பூண்டு தனியாக சேர்த்து வதக்க வேண்டியதில்லை. இந்த இவ்வளோ திக்காக இருக்கிறப்போ இன்னும் தண்ணி சேர்த்துணும். இதில் நம்ம பட்டாணி இந்த இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இது வந்து மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்தணும், மிளகாத்தூள், காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்த்தவே இல்லை, அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் சேர்க்கணும், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணி இதில் சேர்த்திக்கலாம். உப்பு, கல்லுப்பு 1 ஸ்பூன், இது வந்து குழம்பு நல்லா திக்காயிரும், அதனால் நல்லா தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதை இந்த அளவுக்கு இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதை இப்போ குருமா ரெடியாக இருக்குள்ள நம்ம அரிசி ஊற போட்டுடலாம். பட்டாணி புலாவ் செய்யறதுக்கு 1 டம்ளர் போட்டிருக்கேன், சேர்த்துருவேன். குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குருமா வந்து நீங்கள் இட்லி, தோசை, புலாவுக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நான் புலாவு தான் மத்தியானத்துக்கு செஞ்சுருக்கேன் லஞ்சு, அதனால் வந்து இப்போ குழந்தைங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ வந்து இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டால் இப்போ தோசை தான் வேணுன்றாங்க. நான் நேற்று நைட் வரகு இட்லிக்கு வந்து அரைச்சி வச்சிட்டேன். இப்போ வந்து தோசை தான் வேணும்ன்ட்டு இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கேன் நான். இப்போது
மதியானம் லஞ்சு டானி புலாவும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து எள்ளு லட்டும் வச்சாச்சு. பையன் இப்போ ஸ்கூல் கிளம்பியாச்சுன்னா, பொண்ணு இப்போ தலை சீவி நின்றுட்டுருக்கா. அவளும் கிளம்பிடுவா அவ்வளோதானே. அதுதான் நல்லா வந்துருச்சு. ஆமாம், சூப்பராக இருக்கும். குச்சி தான் வச்சோம், கூரை சூப்பராக வந்துருச்சு. இந்த புல்லெல்லாம் பிடிங்கி வச்சுட்டு அதில் முள் இருக்கு. சரி சரி, காஞ்சதில் எடுத்துடலாம். எடுத்துட்டு விதை வாங்கி வேற போட்டுடலாம். சரியா, பனிக்காலம் தான் முடிஞ்சிருச்சுல்ல. ஆமாம், அதான் எல்லாம் கருகிருச்சு. அதெல்லாம் எதுவுமே விதையும் வாங்கி போடல. இந்த விதை வாங்கி ஃபுல்லாக செடி வச்சிடலாம். ஃபுல்லாக வெயிலுக்கு நல்லா வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற கொஞ்சம் ஈரப்பதமாயிரும். அப்புறம் நாளைக்கு வேணால் விதை வாங்கி போட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாக இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா கூட்டி விட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி செடிக்கு ஊற்றிட்டு இப்போ போயிடலாம் கீழே. செம்பருத்தி இல்லை, அது மல்லி. சீசன் எதுவும் இல்லை, சீசன் இனிமேல் தான் வரும். இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தோங்க. அதாவது நம்ம இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் தான். அங்கே பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கக்கூடாது, வாலில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருந்தா பண்ணியிருந்தோம். ஆனால் ப்ராடக்ட்டும் நல்லா இருந்ததுங்க, ஒன்றும் மோசம் இல்லை. கொடுத்த காசுக்கு மோசம் இல்லை. 120 அந்த மாதிரி சம்திங் தான் வந்திருந்தது. 10 இது வந்துருந்ததுங்க. பரவாயில்லைங்க, நல்லா மோசமெல்லாம் இல்லைங்க, நல்லா இருந்தது. இதை என்ன பண்ணோன்னா, அப்படியே பின்னாடி ஸ்டிக்கரிங் இருக்குங்க. ஓகேவா, இந்த ஸ்டிக்கரிங்கை அப்படியே லைட்டாக பிரித்து விட்டுட்டு நம்ம எடுத்து நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வாலில் நம்ம இது பண்ணணும்னா போதும். அதாவது நல்லா அது கம் இருக்குது, நல்லா செவுத்தில் வாலில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க, போதும். நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது. ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டானதும் கூட தாங்குது. கண்ணாடி ஃப்ரேமு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே தாங்குது. இது வரைக்கும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 4 பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே போதுங்க, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ அந்த கண்ணாடி எடுத்து மாட்டுறேன் பாருங்கள், நல்லா நல்லா தாங்குது. இன்னொன்று நம்ம இதை ஆணி அடிக்கவே தேவையில்லை, எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். சரிங்களா, கம் வந்து நல்லா இதாக இருக்குது. இது வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஹூக், அதாவது மீஷோவில் இருக்கும், இல்லை வேறு அமேசான் இந்த மாதிரிலையும் இருக்குது. பட் இது வந்து மேக்னெட்டிக் ஹூக்கு இல்லைனா வால் ஹூக்குன்னு அடிங்க வரும். பாருங்கள், நான் எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி எங்கே நமக்கு வேணுமோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க. 1 நிமிஷம் ஃபுல்லாக 4 பக்கமும். இந்த நம்ம ஃபோனெல்லாம் இது பண்ணாங்களா தெரியுங்களா, மேலே அந்த டெம்பர் கிளாஸ் ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ஏர் பபுள்ஸ் ஆகாத மாதிரி ஒட்டிட்டிங்கன்னாவே போதுங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேம் மாடுறேன், அதுவும் இதாகாது. இன்னொன்று ஆர்டர் போட்டிருக்கோம், அது இன்னும் வரல, வந்ததுன்னா இது பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் கொஞ்சம் ஹெவியானது எல்லாமே அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.